வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, மண்டை வெடிச்சிரும். சட்டப்பட்டு இவளை பேசி அனுப்பிடுறோம். அப்புறம் மருமக சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கும்போது இவ கண்ணு வச்சிருவா. நான் நாட்டியம்மா மணி ஆயிட்டே இருக்குன்னு உன் மருமகளை காணா, வேலைக்கு போனாலா ஊர் சுத்த போனாலா? இவ ஊரா சுத்தி சுத்தி சோறு வாங்கி திங்கிற, அது தெரியாது. என் மருமக வேலைக்கு போயிட்டு வரது இவ கண்ணு உறுத்துது. இவ எப்படியோ உசுப்பேத்தி நம்மளுக்கும் மருமகளுக்கும் ஆகாம பண்றா. இவ ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விடணும். யாரடி அது நடு வீட்டுக்குள்ள தலையில துண்ட போட்டு வந்துகிட்டு இருக்கவ? நான் தான் தே. வாடி மாதிரி வா, உனக்கு என்ன வேணும்? டீ குடிக்கிறியா, காப்பி குடிக்கிறியா, இல்ல பால் குடிக்கிறியா, இல்ல மோர் கலக்கி தரவா? வேலை போய் செஞ்சுட்டு களைப்பா வந்துருப்படி மருமவள. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தை உனக்கு எல்லாம் நான் செய்யறேன். சும்மா நாளையில தண்ணி மொத்த கொடுக்க மாட்டேன். இது என்ன இவ்வளவு கவனிப்பா இருக்கு? ஓ, சம்பள காசு வாங்கிட்டு வந்திருப்பான்னா. சரி சரி, கையில நிறைய வச்சிருக்காத. கையில அந்த சம்பள பணம் வச்சிருப்பேன், அதை கொண்டா பத்திரமா மாமியா உள்ள போய் பூட்டி வைக்கிறேன், இவ கண்ணு படாம. சம்பளம் மாம்ல சம்பளம். நாச்சியா, ஓ மருமகளுக்கு வேலை போயிடுச்சுடியா? நாச்சியம்மா, அவ என்ன வேலைக்கு போனான்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவியாக்கும். ஓ மருமக அந்த சிம்பரன் கூட சேர்ந்து எங்க வேணா நினைக்கிற? பார்த்தா அவளக்க ஹோட்டலுக்கு. என்னது பாத்திரம் வாக்கவா? ஐயோ, அப்ப நீ ஆபீஸ் போய் வேலை பார்க்கலையா? நீ இப்படி பேசுறியே, உன் மருமக வாய திறக்கிறான்னு பாரு. திறக்கலல்ல அடிய மூக்காய். இப்ப எங்க போயிட்டு வர ஒழுங்கா சொல்லு. என்ன அவ சொன்ன மாதிரி பாத்திரம் தான் போயிட்டு வந்தியா? சரி, எங்க போனா என்ன? சரி, சம்பள கவரை கொடு. அந்த குழந்தைய ஏன் கேட்கற? சம்பளமே கொடுக்காம வரட்டி விட்டாங்க. இவளுக்கு வேலை போச்சு, அந்த சிம்பரனுக்கு வேலை போச்சு. நான் தான் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேனே, நான் சாப்பிட்றதுக்கு கூட தெரியாம உன் மருமக வந்துட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரனே திட்டி விட்டு வந்துட்டான். ஓ, அதனாலதான் ஹோட்டல்ல குரங்க மாதிரி ஒரு மூஞ்சி நம்மளே பார்த்துட்டே இருந்ததுன்னா அது நீ தானே கண்ணாத்தா? ஏண்டி கண்ணாத்தா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு வேலை போயிடுச்சா? ஆபீஸ்க்கு வேலை போறேன்னு சொல்லிட்டு போய்விட்டு இப்ப பாத்திரம் விளக்க நீ போயிட்டு வரியா? அந்த கர்மத்தை நீ வீட்லயே செஞ்சா உனக்கு 3 வேளை சாப்பாடு நானே போடுறேனே, அப்புறம் எதுக்கு நீ ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறேன்னு கேக்குறேன். எனக்கு இப்ப உன்னை பார்த்தா வெறி வருதுடி மூக்காயி. சம்பளமும் இல்ல, வேலையும் இல்ல. இனிமே வேலைக்கு போறேன்னு சொல்லி பாரு, கை காலை ஒடிச்சா அடுப்புல வச்சு போறேன் நானு. இவளுக்கு ஒரு வேலையே இல்லையாட்டுருக்கு. யார் என்ன பண்றான்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்களாட்டுருக்குது. பேர் தான் கண்ணாத்தான் பேர் வச்சாங்களாட்டுருக்குது. இருடி, ஒரு நாள் அந்த கண்ணுல பச்சை மிளகாய அரைச்சு ஊத்தி விடுறேன். 2 மாசம் கண்ணு தெரியாம திரி, அப்பதான் மித்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். ஆடு மாடு பன்னிக்குடி வாங்கி தரேன், மேய்ச்சிட்டு வீட்லயே கடை. அதை வித்தாவது நல்ல காசு போயிடும். அப்பாட, நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. மாமியாருக்கு மருமகளுக்கு நல்லா பத்திக்கிட்டு எரியதாட்டுக்கு. நம்ம அப்படியே நைஸா கிளம்ப வேண்டியதான். தெரியுமடி, இந்த நாச்சிய மானத்தை கிடைக்கிறதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனேன். வேகமா ஆபீஸ்க்கு வேலை போறேன்னு சொல்லிட்டு பாத்திரம் வளர்க்கலாம் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போற. நீ மினிக்கிட்டு போறான், மினிக்கிட்டு ஆளை பார்க்கலாம். ஆளை போடி, உள்ள போய் வேலையை பாரு. போடி நாச்சியா, இவ்வளவு பேசுறியே, அவ எதனா வாயை திறக்கிறாளான்னு பாரு. எப்படி அம்முக்கடி மாதிரி நின்றுகிட்டு இருக்கா பாரு. மூக்காயி உள்ள போ. கண்ணாத்தா இங்க வாயேன். என்ன நாச்சியம்மா, உன் மருமக ஹோட்டல் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா? இந்நேரம் 4 சப்பு சப்புன்னு அரைஞ்சு இந்நேரம் எங்கேயாவது போவியாடி நேரம் நீ கேட்டிருப்பேன்னு பார்த்தேன். நீ எதுவுமே பேசாம அவளை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்ட. இதே எனக்கு ஒரு மருமக இருந்தானா அவ காலா கையே நேரம் வெட்டிருப்பேன். வெட்டி ஆமண்டி கண்ணாத்தா, நேரம் சப்பு சப்புன்னு அரைஞ்சிருந்திருக்கணும். 4 மிதி மிதிச்சிருக்கணும் அவளை. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அப்படி இப்பதான் நீ சூப்பரு. சரி, என் மருமகளை எப்ப பார்த்த? உன் வீட்டு டீ குடிச்சதுக்கு அப்புறம் மதிய சாப்பாடுக்கு அங்க போனான்னு இருந்தாலும் அவங்க வீட்டு கதையை கேட்கறதுக்கு அவங்க அந்த நேரம் பார்த்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி இதுதான் சாப்பிட, ஹோட்டல் சாப்பிட ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹோட்டலுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அந்த சிம்பரனும் உன் மருமகளும் அந்த மேனேஜர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா அது இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைஸா போயிட்டு நைஸா வந்துட்டேன். உன் மருமக என்னமா பேசுறான், உன்கிட்டதான் இப்படி பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறான். மாடி, இது மாதிரி மூக்காய நான் பார்த்ததே இல்லை. நேரம் நீ என்ன பண்ணிருக்கணும், என் மருமகளை பார்த்த கையோட என்கிட்ட வந்து நீ சொல்லி இருந்திருக்கணும். அங்க என் மருமக பாத்திரம் வளர்க்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இங்க வந்து சவுடால் பேசுறியா என்கிட்ட? நாச்சியம்மா, நான் பண்ணது தப்புதான். எந்திரி நாச்சியம்மா, முடியாது, நீ பண்ணது தப்புடி. எப்ப நீ என் மருமகளை அங்க பாத்தியா அந்த கடமை நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அவளை ஹோட்டல்ல போய் 4 வெளுத்தாரு அப்ப கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்ப என் மனசு ஆறிடும். எல்லாம் தெரிஞ்சு உனக்கு நீ வாய முடி சும்மா தானே இப்ப உட்கார்ந்து இருந்த. நீ அவன் மேல இருக்க கோவத்துல உன் மேல காமிச்சாதான் எனக்கு மனசு ஆறான். இந்த கத்தியை வச்சு பின்னாடி 4 முனை கிழிச்சுடுறேன். அப்பதான் நீ எந்த வீட்டுக்கு போய் உட்காந்து கதை கேட்க முடியாதுரி. ஐயோ கண்ணாத்தா, ஓடு ஓடு. அத்தை, உங்கள்கிட்ட சொல்லாம நானா முடிவெடுத்து தப்புதான். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லாம செய்ய மாட்டேன். போ, முத வேலையை பாரு.